ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் நொர ததும்ப வீடே மணக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காஃபி பவுடர் நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணது. உங்களுக்கு கடையில் நார்மலாக காஃபி பவுடர்னு கேட்டாவே கிடைக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸில் இந்த மாதிரி வடிகட்டி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு கிளாத்து 2ஆ மடித்து ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா நம்ம கொதிக்க வச்சிருந்த டிகாக்ஷனை உள்ள ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுல இருக்கிற டிகாக்ஷன் எல்லாம் கீழே வடிஞ்சிரும். அடுத்ததான் நம்ம பால் கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் பால் ஆட் பண்ணியிருக்கேன். காஃபி எப்போதுமே திக்காக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால ஃபுல்லாக பால்லையே காஃபி வைங்க. இந்த கிளாஸில் தான் நான் 2 கிளாஸ் பால் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் திக்காகி வரும். இப்போ டிகாஷன் ரெடியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டிகாஷன் ரெடியாக இருக்குன்னு. இதை ஒரு கிளாஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டிகாஷன் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டிகாஷன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொதிக்க வச்சிருந்த பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிகாஷன் ஒரு 2ல இருந்து 3 பேருக்கு கரெக்டா இருக்கும். அடுத்ததா நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா ஆற்றி விட்டீங்கன்னா நல்லா நுர ததும்ப வந்துடும். இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நுர வந்திருக்குன்னு. நல்லா நுரைக்க குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் வீட்டில் ஃபில்டர் இருக்காது. நீங்கள் இந்த மெத்தட் படி காஃபி வச்சு குடிச்சிங்கன்னா அப்படியே ஃபில்டர் காஃபி குடிக்கிற ஃபீல் இருக்குங்க. இந்த காஃபி அவ்வளோ மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த காஃபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.